Hi students, this is Tirumala Max YouTube channel. 10th தமிழ் பாடத்துல எளிமையா 60 மார்க்ஸ் 60 மதிப்பெண் எப்படி எடுக்கலாம்ன்றத பத்தி தான் இந்த வீடியோ. முயற்சி பிளஸ் பயிற்சி which is equal to வெற்றி. ஸோ முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நமக்கு தேவையான வெற்றி உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். ஸோ 60 மதிப்பெண் எடுக்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். Let us go to the video. ஸோ அது தேர்வு எழுதுவதற்கு முன் தன்னுடைய வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என எண்ணி ஒவ்வொரு தேர்வும் எழுத வேண்டும். I want to tell you students, make a habit to think that every exam will be the best exam of your life. நீங்க தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி காலையில இன்னைக்கு எழுத போற தேர்வு வந்து இதுதான் என்னுடைய பெஸ்ட் தேர்வுன்ற நீங்க எண்ணத்தோடு நீங்க எழுதிங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷனோட பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ லெட் அஸ் கோ டு த வீடியோ. 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் எளிமையாக 60 மதிப்பெண்கள் பெறுவதற்காக மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்ய வேண்டிய பாடப்பகுதிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வினா எண் 1 முதல் 15 பலவுள் தெரிக. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாரி கேட்பாங்க. ஸோ அதில் எல்லாமே ஒன் வேர்டு கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறது கைடில் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே இது போதுமானதாக இருக்கும். இதற்கு மதிப்பெண்கள் மொத்தம் 15 மதிப்பெண்கள் இதற்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ அடுத்தது படியான பார்த்தீங்கன்னா வினாயின் 21 மனப்பாட பகுதி. மனப்பாட பகுதியை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் மனப்பாட பகுதி. ஸோ திருக்குறள் மனப்பாட பகுதியில் திருக்குறள் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு கேட்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 திருக்குறள் இருக்கு. 10 திருக்குறள் நீங்க படிச்சீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் 2 மார்க்ஸ். 2 மதிப்பெண் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 34வது கேள்வி மனப்பாட பகுதி. குறிப்பிட்ட பிற பாடல்களை மட்டும் கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மதிப்பெண்களை கிடைக்குது. ஸோ மனப்பாட பகுதியில் சில குறிப்பிட்ட பாடல்கள், அதாவது என்ன மாதிரி பாடல்னா இம்பார்ட்டன்ட் பாடல்கள் என்ன பார்த்தீங்கன்னா அன்னை மொழியே இருக்கு, அப்புறம் உங்களுக்கு தேம்பாவணி இருக்கு, தென் கம்பர் ராமாயணம், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், திருவிளையாடற் புராணம். ஸோ இதுதான் மேஜராக உங்களுக்கு வந்து அடிக்கடி கேள்வி கேட்குற ரெகுலர் மனப்பாட பகுதி. ஸோ ஐ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட், அன்னை மொழியே 1, அடுத்தது திருவிளையாடற் புராணம் 1, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் 1, கம்பர் ராமாயணம் 1, அதற்கப்புறம் தேம்பாவணி. ஸோ இதில் இருக்கிறத நீங்கள் படித்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் 3 மார்க்ஸ் இன் தட் கொஸ்டின் பேப்பர் நம்பர் 34ல் உங்களுக்கு 3 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதுதல். கடிதம் வந்து வினா 39, அதற்கு மதிப்பெண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் இதில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 5 மதிப்பெண் எப்படி கொடுக்குறாங்க என்னன்னா, முதலில் இடம் தேதி எழுதணும், ப்ளஸ் அன்புக்குரிய ஐயா அல்லது யாருக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு எழுதுறதுக்கு 1 மார்க்கு. அதில் எல்லா பகுதியில் இருக்கிற பொருட்களை பற்றி எழுதுறது, நல்ல அந்த டீட்டெயில்ஸை பற்றி எழுதுனா அதுக்கு வந்து உங்களுக்கு 2 மதிப்பெண்கள். பிறகு இப்படிக்கு யார் அப்படின்னு எழுதுனா அதுக்கு ஒரு மதிப்பெண். உரைமேல் முகவரி எழுதுனா 1 மதிப்பெண். ஸோ மொத்தம் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் கடிதம் எழுதுவதில் உங்களுக்கு மார்க் அலோகேட் பண்ணும். ஸோ அதனால நீங்கள் உள்ள இருக்கிற பேராவை படிக்கிறதுக்கு பதில் அதோட ஃபார்மெட்டை கிளியராக படிக்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் செய்யணும் சில்ட்ரன். ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா படிவம் நிரப்புதல், அதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. அதாவது நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறதோ இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதோ அதை பற்றி இந்த நீங்கள் இதில் ஃபில் பண்ணுறது வரும். அது படிவம் நிரப்புதல்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு நூலகத்தில் இருக்கிறது, உறுப்பினர் அட்டை சேர்க்கறது, ப்ளஸ் ஒரு பயோடேட்டா ரெடி பண்ணுறது, அதில் எல்லாமே வந்து உங்களுக்கு படிவம் நிரப்புதல் ஃபார்மில் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதில் குறைந்தபட்சம் ஒரு 10லேருந்து 12 13 பாயிண்ட் நீங்கள் எழுதுனீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு கெட் 5 ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ வினா எண் 45 பொது கட்டுரை எழுதல். பொது கட்டுரை எழுதுதலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 8 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. இதில் ஹெட்டிங் எழுதுவதற்கு 1 மதிப்பெண், முன்னுரை எழுதுவதற்கு 1 மதிப்பெண், முடிவுரைக்கு 1 மதிப்பெண், பிறகு உள்ள இருக்கிற சப் டாபிக் சொல்லுவாங்க, அதாவது ஒரு பத்திக்கும் ஒரு ஹெட்டிங் எழுதணும். அதில் ஒரு 5 டாபிக் இல்லை அல்லது 6 டாபிக் எழுதணும். நல்லா கவனிச்சிங்க. ஹெட்டிங் எழுதுறதுக்கு 1 மார்க்கு, முன்னுரைக்கு 1 மார்க்கு, முடிவுரைக்கு 1 மார்க்கு, 3 மார்க்கு முடிஞ்சிடுது. மீதி 5 மார்க் வந்து உள்ள இருக்கிற
ஒரு பேராவா நீங்க எழுதுவீங்க. அந்த ஒரு பேராக்கும் ஒரு ஹெட்டிங் எழுதுனீங்கன்னா 5ல இருந்து 6 பேரா எழுதுனீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் பி ஏபிள் டு கெட் 8 மார்க்ஸ். 8 மதிப்பெண் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வினா எண் 30, உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருதல். உரை பத்தியை படித்து அதுக்கான வினாவை வந்து நீங்க விடை வந்து எழுத சொல்றாங்க. அதுக்கு வந்து 3 மார்க். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ரெகுலர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்றத நீங்க அதை பார்த்துட்டு நீங்க அதுல இருக்கிறத நீங்க படிச்சாலே போதும். அதாவது உரை பத்தியில இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து ஒரு பேரா மாதிரி கேட்பாங்க. அதுல ஒரு 3 கேள்வி கேட்பாங்க. உரைப்பிணை பாதியில வந்து ஒரு பாடலை கதை ஒன்று எழுதிட்டு அந்த கதையில 3 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 3 கொஸ்டினுக்கான பதில நீங்க எழுதுற மாதிரி இதுல இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைத்தல். அதாவது கொஸ்டினை கேட்டுட்டு விடை கொடுத்துருவாங்க, நீங்க கொஸ்டினை எழுதணும். அதுக்கு 2 மார்க். பெரும்பாலும் நீங்க கொஸ்டின் மார்க் போட்டாலே போதும், உங்களுக்கு அதுக்கு 2 மார்க் வந்துடும். ஸோ அதனால விடைக்கேற்ற வினா அமைத்தல் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அது வந்து அதுக்கு கொஸ்டின் மார்க் போட்டு நீங்க எழுதினாலே விடை கொடுப்பாங்க. அதுக்கு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு நீங்க பதில் எழுதினாலே போதும், உங்களுக்கு 2 மதிப்பெண் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வினா எண் 22. அதுல கலை சொற்கள்னு சொல்றாங்க. கலை சொற்கள்னா என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கலை சொற்கள் என்னன்னா ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க தமிழ் வார்த்தையில நீங்க எழுதணும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடத்துலயும் ஒரு 10 இருக்கு. ஸோ அதை நீங்க புக் பின்னாடி இருக்கிறத நீங்க எடுத்து பார்த்தாலே போதும், உங்களுக்கு அது ஈஸியா புரியும். ஸோ அந்த வார்த்தைகள் இங்கிலீஷ் வார்த்தைகள் கொடுப்பாங்க, நீங்க தமிழ் வார்த்தைக்கு எடுத்து அதை எழுதணும். ஸோ டிரான்ஸ்லேஷன் மாதிரி. பட் ஆனால் அந்த வார்த்தைங்க வந்து அதில் என்ன இருக்கோ அவங்க கொடுத்துருக்கிறதுக்கான வார்த்தை எக்ஸாக்ட் மீனிங்கை நீங்கள் அதில் எழுதுனா உங்களுக்கு அந்த 2 மார்க் மதிப்பெண்ணிடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்பி சில கொஸ்டின்ஸ் தான் ரெகுலராக வரும். உங்கள் புக்குக்கு பின்னாடி இருக்கிற பகுபத உறுப்பிலக்கணத்தில் இருக்கிற பாடத்தில் இருக்கிற குறைந்தது 9 பாடம் இருக்கு அதுல. ஸோ அந்த 9 பாடத்துல இருந்து தான் திரும்பி வரும். ஸோ அதோட முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா பொறித்த, உரைத்த, மலைந்து, வருக, பொழிந்த, கிளர்ந்த, அமர்ந்தான், தனிந்தது, பதிந்து, மயங்கிய, அறியேன், ஒளித்து, இவை அனைத்தும் மிகவும் முக்கியமான பகுபத உறுப்பிலக்கணமாக கருதுகிறது. ஸோ நான் சொன்ன இந்த இத்தனை பகுபத உறுப்பிலக்கணத்தையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இந்த இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கும் இதுதான் வரும். ஸோ அதனால மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்ன இதை நீங்க எடுத்து நீங்க பார்த்து அதை ப்ராக்டிஸ் செஞ்சுக்கோங்க. லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். அலகிட்டு வாய்ப்பாடு தருதல். அதுக்கு 3 மார்க் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7 இம்பார்ட்டன்ட் திருக்குறள் இருக்கு. அதை நான் வாசிக்கிறேன், நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கான 3 மதிப்பெண் எடுக்குவதற்கான வழிவகைகளை நீங்க பண்ணிக்கங்க. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு, அந்த திருக்குறள் 1. 2வது திருக்குறள் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல், 2வது திருக்குறள். 3வது திருக்குறள் வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆள்வினையோ தைந்துடன் மாண்ட தமைச்சு, 3வது குறள். 4வது குறள் தொழுதகையுள்ளும் படையெடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து, 4வது. 5வது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழா ஜற்றுபவர், அது 5வது. 6வது உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார், 6வது. 7வது பண் எண்ணாம் பாடற் கியப்பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இந்த 7 அலகிடுதல் வந்து மிகவும் முக்கியமானது. ஸோ நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தெரியலனா நீங்க யூ கேன் சென்ட், ஐ வில் கிவ் த டீடைல்ஸ் ஆல்சோ த்ரூ கமெண்ட்ஸ். கமெண்ட்ல நீங்க அனுப்புங்க, டெஃபினட்டா நாங்கள் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இமீடியட்லி. ஸோ இந்த 7 மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் எக்ஸாமுக்கு. அடுத்து மொழிபெயர்த்தல். மொழிபெயர்த்தல் என்னன்னா, ஸோ அதில் கொடுத்துருக்கிற இது வந்து பாடத்தை வந்து நீங்கள் மொழிபெயர்த்து எழுதணும். ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு 5 மதிப்பெண் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட், ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்கு நீங்கள் எக்ஸாக்ட் தமிழ் மீனிங்கோட நீங்கள் ஒரு 5 அல்லது 6 லைன் வரா மாதிரி நீங்கள் எழுதணும். ஒரு ஹெட்டிங் போட்டு டாபிக் போட்டு அழகாக நீங்கள் எழுதுனீங்கனாலே
you will be able to get that entire 5 marks, children. So the next one is படம் உணர்த்தும் கருத்தை கவினுர எழுதுதல். அதாவது என்ன மீனிங்னா, ஒரு காட்சி ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நீங்கள் உங்களுடைய கவி திறனை வச்சு நீங்கள் அதை எழுதணும். ஸோ ஒரு அழகான பாட்டு மாதிரி நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு என்னென்ன தோணுதோ உங்களுடைய தமிழ் புலமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு 5 மார்க் கொடுக்குறாங்க. அது வந்து நீங்கள் அழகாக தெளிவாக உங்களோட யோசனையை சிந்தித்து நீங்கள் எழுதுறதுக்கு இது ரொம்ப பெரும்பாலும் உதவியாக இருக்கும். ஸோ இதற்கு 5 மார்க்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட். டோட்டல் பார்த்தீங்கன்னா 60 மார்க் எப்படி எப்படி வந்திருக்குன்றது நம்ம இப்போ பார்த்ததில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவுள் தெரிக, மனப்பாட பகுதி, மனப்பாட பகுதி குறிப்பிட்ட பாடல்கள் 3 மார்க், கடிதம் எழுதல் 5 மார்க், படிவம் நிரப்புதல் 5 மார்க், பொது கட்டுரைக்கு 8 மார்க், உரைப்பத்தி வினாக்களுக்கு 3 மார்க், விடைக்கேற்ற வினா அமைத்தல் 2 மார்க், கலைச்சொற்கள் 2 மார்க், பகுதி உறுப்பிலக்கணம் 2 மார்க், அலைகிடுதல் 3 மார்க், மொழிபெயர்த்தல் 5 மார்க், படம் உணர்த்தும் கருத்தை கவினுரை எழுதல் 5 மார்க், மொத்தம் சேர்த்தா 60 மார்க். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபார்மெட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் 60 marks without any problem. So please go through entire details about this chapter. So if you have any doubt, you can send us a comment. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலனாலோ you can send a message, comment on that. Definitely I will reply. So my dear children, this is the best format that நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 60% எடுக்க முடியாத பிள்ளைகள் இதை படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 60 மார்க் எடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். I hope இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். Please subscribe to Tirunala Max YouTube channel and I wish you all success in your exams. Stay tuned to our channel. Thank you so much.